இவருடைய படம் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாரதி பாஸ்கர் அவர்களும் சொன்னாங்க. அதை விஜய் அவர்களும் வவுச் பண்ணார். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாபாவே ஜனரஞ்சகமானவர் தான். ஏன்னா மக்கள்கிட்டேருந்து எந்த காலகட்டத்திலும் விலகி இருந்தவர் இல்லை. அவர் மக்களோடவே ஒன்றாக பயணித்தவர். அதனால் அவருடைய திரைப்படம் வந்து ஜனரஞ்சகமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். பாட்ஷா பண்ணவர், அண்ணாமலை பண்ணவரை இந்த அனந்தா படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, யாரை பற்றிய படம் இது? மிகப்பெரிய ஒரு குருவை பற்றிய படம். யார் குருவின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தானே சரியாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய குருவான பாலச்சந்தர் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தான் வந்து சுரேஷ் கிருஷ்ணா. அப்படி குருவை மதிக்கின்றவராக இருக்கிறதுனால தான் அவரை இந்த படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும், சுரேஷ் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லக்கி. சினிமா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அவங்க படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை மிக அழகாக இப்போ நமக்கு இந்த பாடலையும் இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த படம் இன்னொரு வகையில் வந்து என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம். ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று, என்னுடைய அருமைக்குரிய நண்பர் தேனிசை தென்றல் தேவா. அவரை மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இது மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் பார்க்கலாம். தேவா மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். தேவா மாதிரி மனிதனை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரோட நெருங்கி பழகினவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவரை பற்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள், நான் சுகாசினி பற்றி நினைப்பவே நினச்சிக்குவேன். திறமை இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் வந்து இந்த கலை உலகம் கைவிடாது அப்படின்றதுக்கு சுகாசினி ஒரு சிறப்பான உதாரணம். இன்றைக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் சுகாசினியை தேடி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்பு திறனை இன்றைக்கும் வந்து திரையுலகம் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தான். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் ஒய்ஜே மகேந்திரன் இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு, சாருகேசி. இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் சாருகேசிலையும் ஒய்ஜே மகேந்திரனும் சுகாசினியும் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. மகேந்திரனுக்கு அப்படி தான். அவருடைய ஹே டேஸை விட இப்போ தான் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் மகேந்திரனை தேடி வருது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக? அப்புறம் நம்ம ரவி, எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய மாணவர், பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்படி பல பேர், அதாவது என்னுடைய மனதுக்கு நெருக்கமான பல பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கூடுதல் அட்டாச்மெண்ட். இந்த படம் வெற்றி பெறத்தில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் இங்கே சொல்கிறதே சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே வெற்றி பெறும் என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை நான் வந்து அப்பப்போ சினிமாலாம் நடிக்கிறேன். ஆனால் சுரேஷ் அந்த படத்தை நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னாலும் இந்த மேடையில் பேசுகிற வாய்ப்பு கொடுத்து அதை ஓரளவு நிறைவு பண்ணிட்டார். இந்த விழாவில் பங்கு கொண்டதை வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் பாக்கியமாகவும் கருதியில் நன்றி, வணக்கம். எனக்கு அதாவது எங்கள் அம்மா மேடை நாடகத்தில் சத்யபாமா புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிகம், அதில் அம்மா நடிப்பாங்க. எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண துலாபாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். ஒரு 7-8 வயசில் ஒரு வாட்டி, 11, 12, 13 வயசில் ஒரு வாட்டி. அப்போது நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிமில். பாபாவை பார்க்கும்போது, அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தன். எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பத்திய நாடகம் அப்படியே பார்ப்பார். மினிமம் 2 ஹவர்ஸ் அந்த ட்ராமா. நார்மலாக 3.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் போகும். பட் அங்கே அந்த இது பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸு கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு 3-4 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, 70வது பர்த்டேக்கு ஒரு 35 லட்சம்
பேரில் அவர் பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு ஸ்வாகதம் சுஸ்வாகதம் ஸ்வாகதம் ஸ்ரீ சாயிநாதா ஸ்வாகதம், இது 35 லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் வந்து அங்கே 13 சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன். அதாவது 32 டைம்ஸ், 46 நிமிஷம். சுசீலம்மா அவர்கள், வாணி ஜெயராம் அவர்கள், சுனில் கவாஸ்கர் அவர்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தேன், எனக்கு தெரியல. ஸோ திருப்பி 100வது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்கிறது தெரியல. பாடுவதற்கு, இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். தேடிட்டே இருக்க லிரிக்ஸ் தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தேவாண்ணே. ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம், அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகராக. அப்புறம் இந்த 100வது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய உரை மிக சுருக்கமாக நிறைவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய திரையுலக ஜாம்பவான்கள், என்னுடைய முன்னோடிகள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த அனந்தா அப்படிங்கிற ஒரு, இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா இருக்கும். என்னுடைய திரையுலக பயணத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதில் இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய, ஒரு முருகருக்கு எழுதுகிறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு. ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு காலத்தின் பதிவு, இந்த அனந்தா திரைக்காவியம். ஸோ அந்த காலப்பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவரோட நிறைய நான் என்னுடைய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய திரைப்பயணத்தில் முதல் ஹிட். அது சாரோட மியூசிக்கில் வந்த அந்த பாட்டு. ஸோ அதற்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்கே ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடலில் தான் நாங்கள் அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம். ஸோ அப்படி தான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது இறைவனை பற்றி எழுதினதை விட இறைவனுக்கே எழுதிய ஒரு திரைப்படைப்பு. அதில் எனக்கு மிக இந்த இதில் நன்றி சொல்லக்கூடிய ஒரு அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தவர் அல்லது டெடிகேட் பண்ணவர், எப்படி வேணாலும் அவரை சொல்லலாம், திரு கிரீஷ் அவர்கள். ஸோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த படத்தில் நான் பங்களிப்பு செய்யணும்னு ரொம்ப விரும்பி எனக்கு நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு, பாடல் எழுதுறதுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டார். நான் ஆரம்பத்தில் அவரை பார்த்து கொஞ்சம் உண்மையிலேயே நான் பயந்தேன். என்ன காரணம்னா அவர் சொன்ன அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் ஏன்னா இந்த படத்தில் வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை உங்களுக்கு காட்டப்போகுது, பாடல்களில் என்னென்ன சொல்ல போகிறாங்கிற சொல்ல போகுது. அதனால் எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றிய அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்கிட்ட. ஆனால் அடிக்கடி என்னை வர வச்சு அவர் பாபாவை பற்றிய முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள் கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பார் ஃபோனில். அப்புறம் இருங்க கட் பண்ணுங்க, நான் அந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாரு. எனக்கு திடீர்னு ஷாக் ஆகும், என்ன பாபாட்டே பேசிட்டு வராங்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னார்னா உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ண சொன்னார் அப்படிம்பாரு. இதை நம்புற ப்ராசஸை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு.
என்ன இவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுகிற மாதிரி இவர் டப்புன்னு பாபாட்ட பேசிட்டு வராங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு, இவர்கிட்ட நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன். ஆனால் சாமிகிட்ட பேசுகிறாருன்னு சொல்கிறாருல, அவரை நான் எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சுப்பேன். ஆனால் அது நிறைய பெருகிட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக தான் கிரீஷ் அவர்கள் வந்து பாபாவை நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ முதல் முறையாக எங்களை எல்லோரையும் புட்டப்பருத்திக்கு அழைச்சிட்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து தான் இந்த படைப்பை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் ஆரம்பித்து அங்கே தான் மதிப்புக்குரிய ரத்னாகர் அவர்களை வந்து சந்திச்சோம். வணக்கம் சார். லெஜெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டாக் only because I feel like a small ant in front of all these big people. But first of all, thanks to Baba for giving this opportunity, because the Guru is the one first who chooses you. So I feel so happy and blessed to be chosen first. And of course, Suresh sir, Girish sir, and all of you people, like, எனக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட கால் வந்து எனக்கு Thursday தான் வந்துச்சு. I believe a lot in spirituality and Guru and everything. So I felt like somewhere some Guru energy is actually calling me. I was dancing after 2.5 years actually for this film. Dancing around I was like, sir, நான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணல, 2.5 years ஆயிடுச்சு சார், ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி நான் ஆடுறது and all. He said, leave everything, just give yourself. So I think I offered myself with complete bhakti. So the shoot itself was very miraculous for me. 2 தடவை டான்ஸ் இருந்தது, ஒரு பீச் சீனும் இருக்கும். So it was all very very spiritual. So I hope Ananta means like endless, you know, like போயிட்டே இருக்கும், endless இதுன்னு அர்த்தம். So அந்த மாதிரி spirituality should flow in everyone endlessly. And I think kindness is actually quite missing in the world now. I really hope with all this positive energy over here, kindness should flow like ஒரு நதி மாதிரி ஓடணும், kindness in the world. I really pray for that. Thank you for giving me this opportunity. Thank you.